ஹாய் காய்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் சிக்னல் நின்றுருக்கும்போது நம்ம தட்டு வண்டி அக்கா பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பிள்ளைய தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வாங்க என்னன்னு போய் பேசுவோம். அக்கா என்ன ஸ்கூலுக்கா போய்ட்டு வரீங்க? இந்த வண்டியில் தான் போய்ட்டு வரீங்களா? டூ வீலரில் ஏதாவது திருப்பலாம் எதுவும் இல்லையா? சைக்கிளும் அது இல்லை. டெய்லிக்கும் இதில் தான் போய்ட்டு வரீங்களா? ரைட். அவங்க என்ன படிக்கிறாங்க? உங்கள் பேர் என்ன? புரியல. என்ன படிக்கிறீங்க? இப்போ எக்ஸாம் தானே உங்களுக்கு? பப்ளிக் எக்ஸாமா? என்னைக்கு எக்ஸாம்? சரி அப்போ நல்லா படிங்க. சரிக்கா. சரி, நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க. ரைட். ஓகே கைஸ், அவங்களோட இன்னொரு பொண்ணு பாண்டி பஸ்லேருந்து இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களையும் லேட் ஆகிடுச்சு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னதான் அவங்க சொன்ன விஷயம் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தாலும் படிக்கிற பசங்களை இந்த வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு வருது எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. நான் இடையில ஒரு நாள் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் சேஃப் இல்லைக்கா, ஆட்டோலேயே அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் அதே தட்டு வண்டியில் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறுத்தி என்னன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி 2 நாள் நான் ஆட்டோவில் அனுப்பி வச்சு பார்த்தேன், எனக்கு என்னமோ சரியாக படல அப்படின்னு சொல்கிறாங்க. நானே கூட்டின்னு கூட்டுவது தான் எனக்கு நல்லதும் படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், எனக்கு நல்லதுன்னு தோணுனதை நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்களே கூட்டு வரது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அக்காவுக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.